கனமழை சென்னையில தொடர்ந்து 3 நாளைக்கு நல்ல மழை பெய்ய போகுது. பாண்டிச்சேரியில ஏற்பட்ட புயல்னால சென்னைய பாதிக்குமா? பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் இல்லாம மேலும் 3 துறைகளுக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை. காரை கொண்டு போய் நம்ம பிரிட்ஜில தான் பார்க் பண்ணணும், அதுக்கு ஒரு 500 ரூபா வந்து ஃபைனை வேற கட்டணுமே. ப்ரீ பிளான்டா இருங்க. அதுக்காக போய் சூப்பர் மார்க்கெட்டை எல்லாத்தையும் சூறையாடி சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு என்விரான்மெண்டல் சைக்காலஜியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன். கனமழை சென்னையில தொடர்ந்து 3 நாளைக்கு நல்ல மழை பெய்ய போகுது. பாண்டிச்சேரியில ஏற்பட்ட புயல்னால சென்னைய பாதிக்குமா? இந்த மாதிரி எல்லாம் நியூஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் இல்லாம மேலும் 3 துறைகளுக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை. இப்படி எல்லாம் நியூஸ்ல கேட்கும் போது நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க நியூஸ்ல கேட்கறது மட்டும் இல்ல, உங்களை சுத்தி நடக்கிற இந்த என்விரான்மெண்டல்னால நிறைய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அது இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் கூட கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படின்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு பேர் தான் வந்து சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம ஈகோ ஆங்ஸைட்டி, கிளைமேட் ஆங்ஸைட்டி இப்படிலாம் கூட டேர்ம் பண்ணுவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதாவது டே டு டே லைஃப் காமனரா இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு போகணும், இல்லை வந்து ஸ்கூலுக்கு பசங்களை ரெடி பண்ணி அனுப்பணும், இந்த மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப் இருக்கும். எஸ்பெஷலி சென்னை மக்கள் வெயிலையே இருந்து அந்த வேர்வை மழையில நனையலாம், ஆனா இந்த இயற்கை மழையில நனைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு இருக்கிற சென்னை மக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக்ல நம்ம ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும், நம்ம ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து பாருங்களேன், இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த 2 மாசத்துல எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன், முக்கியமா இந்த வேளச்சேரி பகுதியில இருக்கிறவங்க, பெருங்களத்தூர் பகுதியில இருக்கிறவங்க, அதுவும் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கார் வச்சிருக்காங்க அப்படின்னாலே ஒரு ஆங்ஸைட்டி தானா வந்துரும். ஐயோ, காரை கொண்டு போய் நம்ம பிரிட்ஜில தான் பார்க் பண்ணணும், அதுக்கு ஒரு 500 ரூபா வந்து ஃபைனை வேற கட்டணுமே. ஸோ இல்லை அப்படின்னா காரோட பார்ட்ஸ் எல்லாம் தண்ணியில முங்கிரும், வெள்ளம் வந்துரும், எந்த ஏரியால தண்ணி சூழ போகுது அப்படிங்கிற ஒரு பல்பிட்டேஷன் தானாவே வந்துரும். இதெல்லாம் வந்து ஆங்ஸைட்டி தான். கிளைமேட் ஆங்ஸைட்டி, ஈகோ ஆங்ஸைட்டில வரும். ஸோ வீட்டில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர்ஸ்க்குலாம் என்ன ஒரு கவலைன்னா, ரொம்ப சில்லியா தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். நம்ம நினைப்போம் இதுக்கெல்லாமாடா கவலைப்படுவாங்க அப்படின்னு. துணி துவைச்சு அந்த வெளியில கொடியில காய போட்டா துணி காய மாட்டேங்குதுன்ற ஒரு கவலை. ஏன்னா ஈர நாத்தம் அடிக்கும், வீட்டில் வைக்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த முன்னாடி கார்போட்டிகோவா இருக்கட்டும், இல்லை ஹால்ல எல்லாம் வந்துட்டு அந்த ஈர ஸ்மெல் வர்றதுனால ஃபங்கல் ஃபார்மேஷன் இருக்கும், அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி வெயில கூட அப்பா உசு புசு அப்படின்னு வேர்வை சிந்தி சமாளிச்சிடலாம். ஆனா இந்த கொட்டுற மழையை மட்டும் ரசிக்கிறதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு முடியாம டிப்ரெஷன்ல, ஆங்ஸைட்டில போற மக்கள். இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு? இயற்கை சீற்றங்கள் எல்லாம் எதுக்காக இப்படி எல்லாம் வருது? நம்மளோட ஹியூமன் அதிகமா அந்த இயற்கையை அபியூஸ் பண்றதுனால, செக்ஷுவல் அபியூஸ், இல்லை வந்து ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரிலாம் நிறைய அபியூசஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இயற்கையை அபியூஸ் பண்றதுனாலதான் இந்த இயற்கை சீற்றங்களும் வருது. இப்படியே நம்ம இந்த சீற்றங்களை மட்டுமே மனசுல வச்சுட்டு, இந்த சுனாமியா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், இல்ல புயலா இருக்கட்டும், இதெல்லாமே தான் மனசுல வச்சுட்டு இன்னுமே நம்ம இயற்கை கூட ஒரு கனெக்டிவிட்டியை மிஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். மழை வந்தா எத்தனை பேர் ஓடி ஒளிஞ்சு எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறீங்க? இடி இடிச்சதுமே பயந்துட்டு வீட்டுல உட்கார்றதெல்லாம் ஓகே, ஆனா மழை பெய்யறத என்ஜாய் பண்றதுக்கு இங்க யாருமே இல்லைங்க. ஏன்னா ஒரு பைக்ல போறவங்களா இருக்கட்டும், இல்ல வீட்டுல வந்துட்டு அந்த ரெய்னி ஹாலிடேஸ் விடும்போதா இருக்கட்டும், வெளியில வந்து மழையில நனைஞ்சா காய்ச்சல் வந்துரும், சளி பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்து இயற்கையை ஒதுக்கியே வச்சுட்டோம். அப்பப்ப இயற்கையை ரசிப்போம். அடே ஒரு மழை பெய்யும் போது
கையில ஒரு கப் காஃபியோட அந்த ஜன்னல் ஓரத்துலயோ இல்ல பால்கனிலயோ இல்ல வீட்டு வாசல் முன்னாடி அந்த மழையை ரசிச்சுக்கிட்டே அந்த காஃபியை குடிக்கிற சுகமே தனி சுகம். ஸோ இத மாதிரிலாம் நீங்க அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும்போது வெயிலோட எப்படி வாழ பழகிக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த மழையோட வாழ பழகிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு குறையும். அண்ட் ப்ரீ பிளான்ட், அந்த மழை வருது அப்படின்னு நியூஸ்ல போட்ட உடனே நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? நமக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல போய் அன்வான்ட், அன்னைக்கு மட்டும் பாருங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல, காய்கறி கடையில, கறிக்கடையில கூட வந்து கூட்டம் குமின்னு குமியும். அவங்களுக்குலாம் செம்ம லாட்ரி தாங்க மழை வந்துச்சுன்னா. நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்களுக்குலாம் செம்ம ஜாலி தான், நல்ல பிசினஸ் நடக்கும் தான். ஏன்னா பால் பாக்கெட் வந்து பாருங்களேன், 2 பாக்கெட் தான் தேவையா இருக்கும். ஆனா 10 பாக்கெட் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸ்நாக்ஸ் அது நமக்கு தேவையா இல்லையா, அந்த ஸ்நாக்லாம் வாழ்க்கையில சாப்பிட்டுருக்க கூட மாட்டோம். ஆனா அந்த சிப்ஸ் பாக்கெட்ல இருந்து முறுக்குல இருந்து நொறுக்கு தீனி வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுக்குவோம். ஏன்னா கடையெல்லாம் மூடிடுவாங்களோ, வெளியில போக முடியாதோ அப்படின்றது. அண்ட் கேண்டில் வாங்கி வைக்கிறதுலாம் நியாயம்தான். அதையும் தாண்டி தேவையே இல்லாம அதிகமா செலவு பண்ணி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். எனக்கு கரண்ட் போனதுமே லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மிஞ்சி போனா ஒரு 24 hours கூட, அதுவும் இப்பெல்லாம் கரண்ட் எல்லாம் அடிக்கடி கட் ஆகுறது இல்லைன்னு நினைக்கிறேன். மிஞ்சி போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம். அதுவும் இடி இடிச்சு மழை பெய்யும் போது அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கரண்ட் எல்லாம் கட் பண்றாங்க. இம்மீடியட்டா எல்லாமே ரெஸ்கியூ பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடுறாங்க. ஆனாலும் முன்னாடி நடந்த சம்பவங்கள் நம்ம மைண்ட்ல ஒரு ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இப்ப வந்து மழைன்னு வந்தாலே இப்போ அந்த மழையை யாருமே ரசிக்கிறது இல்லை. இந்த மழை வரும்போது மயில் வந்து அப்படியே தோகையெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆடிட்டு, அந்த மேகம் கருக்குது, மழை வர பாக்குது அப்படின்ற பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அந்த கிளவுட் ரிலேட்டடான சாங்ஸ் எல்லாம் நம்ம ப்ளூடூத்ல கேட்டுட்டு இல்ல கார்ல டிரைவ் பண்ணிட்டு அப்படியே சாங் கேட்டுட்டே போவோம். ஆனா இப்போ மழை வருது அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான் வருது. சில பேர் வந்து மழையில அந்த ரொமான்டிக் ஃபீல் அதிகமாகும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த மாதிரியான ஒரு கிளவுடி கிளைமேட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு மூடி கிளைமேட் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி வின்டர் சீசன் சேஞ்ச் ஆகுறது இல்ல ரெய்னி சீசன் வரும்போது உண்மையான நம்ம மூட் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரொமான்டிக் ஃபீல், காம் ஸ்டேட்டு. ஸோ மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா. ஏன் அப்படின்னா லைட் வெளிச்சம் கம்மியாயிருது இல்லையா, சூரிய வெளிச்சம் கம்மியாயிட்டு ஒரு கிளவுடி நேச்சர் இருக்கும்போது மெலட்டனினோட செக்ரீஷன் கம்மியா இருக்கும். அப்போ ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பி ஸ்டேட்ல தான் இருப்போம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மழை வருதுன்னா காலையில எந்திரிக்கவே முடியாது. ரெகுலரா ஆஃபீஸ் போற டைம் நம்ம அவசரமா 6 மணிக்கு அலாரம் வச்சு அடிச்சு தெரிச்சு அப்படியே ஓடுவோம்ல. ஆனா அந்த மழை காலத்துல மட்டும் 6 மணிக்கு அலாரம் அடிச்சாலும் ஸ்னூஸ் பண்ணு ஸ்னூஸ் பண்ணு, 6:10க்கு ஸ்னூஸ் பண்ணு, 6:15க்கு ஸ்னூஸ் பண்ணுன்னு சொல்லி ஸ்னூஸ் பண்ணியே 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு நம்ம ரிலாக்ஸ்டா தான் போவோம். ஏன்னா அந்த மழை வந்தா தூக்கம் வர ரீசன் வந்து பாத்தீங்கன்னா மெலட்டனின் நம்மளுக்கு அதிகமா செக்ரேட் ஆகாம ரொம்ப கம்மியான லெவல்ல செக்ரேட் ஆகுறது தான் இந்த ரீசன், ஸ்லீப்பினஸ். ஸோ இப்ப எத்தனை பேருக்கு மழை வந்தா தூக்கம் வருதுன்னே தெரியல. மழை வந்தாதான் நிம்மதியெல்லாம் போயிடுறது. நிம்மதியெல்லாம் போயிட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டு வெளியில காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெள்ளம் எப்போ வீட்டுக்குள்ள வரும், எப்ப எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு மேல ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கவலையோட பாத்துட்டு இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் விட்டுருங்க, ப்ரீ பிளான்டா இருங்க. அதுக்காக போய் சூப்பர் மார்க்கெட்டை எல்லாத்தையும் சூறையாடிட்டு வந்து வீட்டுல ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும்லாம் கிடையாது. ப்ரீ பிளான் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மழைய என்ஜாய் பண்ணுங்க, சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. சரி, இப்படியெல்லாம் வந்துட்டு பெரியவங்களோட வாழ்க்கை தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த குட்டி குட்டி பொடி பசங்க இருக்கானுங்கல்ல, ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு எல்லாம் இந்த மழைய பார்த்து இப்பெல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க, வெக்ஸ் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? முன்னாடி எல்லாம் நம்ம ஐயா ரமணன் இருந்தாரு, மழை பெய்தோ பெய்யலையோ அடிக்கடி லீவ் லீவ் லீவ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பசங்கள்லாம் செம்ம ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிறவர் எப்படின்னு எனக்கு தெரியல. கரெக்டா சொல்றாரோ இல்ல வந்துட்டு கரெக்டா சொல்ற டயத்துல மழையும் வந்துடுறதா, மழை வராமையும் போயிடுறதான்னு தெரியல. பசங்களுக்கு அதிகமா ரெய்னி ஹாலிடேஸ் எல்லாம் வர்றது கிடையாது. அதுவே அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்கு. அவனுக்கு ஒரு கவலைனா இந்த குழந்தைங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா, லீவ் விடுவாங்களா? இந்த மழை 2 மழை பெஞ்சதுமே இன்னைக்கு காலையெல்லாம் நல்ல இடி எல்லாம் இடிச்சுது 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி டைம்ல. ஆனா 7 மணிக்கு பார்த்தா அப்படி வெயில் மண்டையை பொழக்கிற மாதிரி பப்பரப்பான்னு வெயில் அடிச்சிட்டு இருக்குது. பசங்க மனசுல எல்லாம் எவ்வளவு பாரத்தோட ஸ்கூலுக்கு போறாங்க தெரியுமா? என்னடா இது காலையில இடிச்சு இடுக்கி வந்து நியூஸ்ல எல்லாம் போடுவாங்கன்னு பார்த்தா லீவே இல்ல, ஸ்கூல் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சில பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனாங்க. நான் ரோட்ல வரும்போது பாத்துட்டு இருந்தேன். நானு எது எப்படியா இருந்தாலுமே நேச்சரோட ஐக்கியமா இருக்கிறது வந்து நம்ம மனசுக்கு ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த என்விரான்மெண்டல் சைக்காலஜி சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க அந்த இயற்கை சூழலோட இப்ப பாருங்க, நான் இருக்கிற இடம் எல்லாம் எவ்வளவு ஒரு பிளசண்டா இருக்கு தெரியுங்களா? ஒரு ஏரி, குளம்,
ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் நம்ம சொல்லணும். எப்படி நம்ம வந்து அந்தந்த சீசன்ல சீசனல் ஃப்ரூட்னு சொல்லி சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு நல்லதோ, அதே மாதிரி அந்தந்த சீசன்ல வர இந்த வெதர் சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சீசனோட சேர்ந்து வாழ பழகிட்டோம் அப்படின்னா, இயற்கையோட ஒன்றி ஐக்கியமாயி வாழ பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அப்பப்போ பார்க்கு, இந்த பீச்சு, இந்த குளம் கொட்டை எல்லாம் போங்க, வாக்கிங் போங்க, இயற்கையை ரசிங்க, கொஞ்சம் ஒரு ஹில் டிரைவ் எடுங்க. ஸோ இந்த இயற்கை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அது இல்லாமல் உடல் நலத்துக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மனசும் செம்ம ரிலாக்ஸ்டா ஈகோ ஸ்டேட்டஸ்ல இருக்கும். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். இந்த ரெய்னி ஹாலிடேஸை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஆங்ஸைட்டிலாம் இல்லாம அழகா பீஸ்ஃபுல்லா உங்களோட லைஃபை ரொமான்டிக்கா என்ஜாய் பண்ணுங்க. டாடா, பை பை.